ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களின் வைத்தியராஜ் எல்ஹெச். குழந்தைங்களுக்கு தீபாவளி வந்துச்சு, பட்டாசு மட்டும் தான் வாங்கி கொடுத்தோம். சரி, இன்னும் ட்ரெஸ் எடுக்கலையே, வாங்கடா ட்ரெஸ் எடுத்துன்னு வரலான்னு என் பசங்களை கூப்பிட்டா, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணாம், எனக்கு பட்டாசு தான் வேணுன்றானுங்க. இப்போ தானடா பட்டாசு வாங்கி கொடுத்தேன்னு கேட்டால், எனக்கு மறுபடியும் பட்டாசு தான் வேணும், எனக்கு ட்ரெஸ் வேணான்றானுங்க. என்ன தான் அவனுங்க ட்ரெஸ் எல்லாம் வேணாம்னு சொன்னாலும் தீபாவளிக்கு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தோம்னா நமக்கு மனசு கேட்காது. சரி, அவனுங்களை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி சரி பட்டாசை வாங்கி தரேன் வாங்கடா சொல்லிட்டு சொன்னால் சரி சொல்லிட்டு அவனுங்க ஒரு வழியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி, அவனுங்க கிளம்பும்போது நம்மளும் கிளம்பிட்டா போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக நாங்கள் எல்லாரும் கிளம்பி போகும்போது ட்ரெஸ்ஸு கடையை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பட்டாசு கடையை பார்த்துட்டானுங்க. பட்டாசு கடையை பார்த்தது என் பசங்க சும்மா விடுவானுங்களா, எனக்கு இப்பயே பட்டாசு வாங்கி கொடுன்னு கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க. ட்ரெஸ் எடுத்துகிட்டு திரும்பி வரும்போது பட்டாசு வாங்கி தரோம் வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு அவனுங்களை கூப்பிட்டுக்கின்னு ட்ரெஸ்ஸு கடையை ரீச் பண்ணியாச்சு. கடவுளில் போகும்போது அங்கேருந்து அழகிய டெடிபர் பொம்மை எங்களை வெல்கம் பண்ணிச்சு. சரி சொல்லிட்டு அந்த பொம்மைக்கு ஒரு ஹாய் ஹலோ சொல்லிட்டு உள்ளே போனால் கடையை விட இங்கே ஒரு பெரிய கூட்டம் நினைச்சு, இங்கே என்னடா பெரிய கூட்டமாக இருக்குது சொல்லிட்டு கேட்டால் இங்கே கிஃப்ட் தரேன்னு சொல்கிறாங்க. அப்படி என்னடா கிஃப்ட் தரீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் வாட்டர் பாட்டிலு, பாக்ஸு, டிஃபன் பாக்ஸு அந்த மாதிரி கிஃப்ட் இருக்குது சொல்கிறாங்க. எதுக்குடா கிஃப்ட் தரீங்கன்னு கேட்டால் நம்ம எவ்வளோ ட்ரெஸ்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கூட நல்ல ஆஃபராக இருக்குது சொல்லிட்டு நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போயாச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனால் கூட்டம், செகண்ட் ஃப்ளோர் போனால் கூட்டம், என்னடா இருக்குது எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டமாக இருக்குது, குழந்தைங்க ட்ரெஸ் எங்கே தான்டா இருக்குது சொல்லிட்டு கேட்டால் ஃபோர்த்து ஃப்ளோரில் போனதை ஏன் பசங்க அவனுங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு பார்க்குறானுங்க. என்னன்னு கேட்டால் எனக்கு கோட் வேணுன்றானுங்க, ஷூட் வேணுன்றானுங்க, ஃபேண்ட் வேணுன்றானுங்க, டிஷர்ட் வேணுன்றானுங்க, என்னென்னமோ கேட்குறானுங்க. அப்புறம் ப்ளூ கலர் ட்ரெஸ் வேணுன்றானுங்க, க்ரீன் கலர் ட்ரெஸ் வேணுன்றானுங்க, எல்லோ கலர் ட்ரெஸ் வேணுன்றானுங்க, வேஸ்ட் ஷர்ட்டு வேணும்னு சொல்கிறானுங்க, குர்த்தி வேணுன்றானுங்க. உங்களை விட்டால் கடையில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் கேட்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கலரில் ஒரு ட்ரெஸ் எடுங்கடா சொல்ல, அம்மா இந்த ட்ரெஸ் எடுத்துட்டுமா சொல்லிட்டு மறுபடியும் வந்து கேட்குறானுங்க. உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் ஹீரோ மாதிரி தாண்டா இருப்பீங்க, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுங்கடான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, எனக்கு 2 ட்ரெஸ் எடுத்துதான்னு சொல்கிறாங்க. வீட்டிலேருந்து கிளம்பும்போது எனக்கு ட்ரெஸ்ஸே வேணாம் பட்டாசு மட்டும் போதும் சொன்ன பசங்க இங்கே வந்து இப்போ எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்க்கும்போது எனக்கு 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவனுக்கு வச்சு பார்த்து எல்லா ட்ரெஸ்ஸுமே அவனுக்கு அழகாக தான் இருந்தது. அதுக்குன்னு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுக்க முடியாதுல்ல, அதனால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அவனுங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கின்னு சரி போதும் இதுக்கு மேலே விட்டா இவனுங்க மனசு மாறி வேற எதனா எடுத்துருவானுங்க சொல்லிட்டு வாங்கடா வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வரும்போது எனக்கு வாட்ச் வாங்கி கொடுன்றானுங்க, கண்ணாடி வாங்கி கொடுன்றானுங்க, மறுபடியும் பட்டாசு வாங்கி கொடுன்றானுங்க. அட என்னடா அது எதுக்குடா இந்த தீபாவளி வந்தது, தீபாவளி வந்ததும் இல்லாமல் எங்கள் காசெல்லாம் கரியாக போகுதே சொல்லிட்டு யோசிச்சுக்கின்னு கீழே வந்து பில்லை போட்டுக்கின்னு இவனுங்க எப்படியும் வாங்கி கொடுக்கலன்னா விட மாட்டானுங்க. வாட்ச் செக்ஷன் எங்கே இருக்குது சொல்லிட்டு தேடும்போது அங்கே ஒரு பாப்பா அழகாக க்யூட்டாக உட்காந்து, பாப்பா க்யூட்டாக இருக்குதே சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா பொம்மை க்யூட்டாக அழகாக இருக்குதே சொல்லிட்டு பார்த்துனே இருக்கும்போது திரும்பி பார்த்தா என் பசங்க கண்ணாடி போட்டுக்கின்னு ஹீரோ மாதிரி நிற்கிறானுங்க. சரி சொல்லிட்டு ஒரு வழியாக வாட்ச் செக்ஷனை கண்டுபிடிச்சி வந்து பார்க்குறோம். ஒரு வாட்சாக எடுத்து பார்த்துன்னே இருந்தானுங்க. என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்டால் வாட்ச் பார்த்துன்னு, அப்புறம் வாட்ச் வாங்கிக்கின்னு கண்ணாடி வாங்கிக்கின்னு பில்லு போட்டு வரவே இல்லை. நம்ம கிஃப்ட் என்னன்னு பார்த்தா வாட்டர் பாட்டிலு. சரி சொல்லிட்டு அதையும் வாங்கிக்கின்னு வெளியே வந்து பார்த்தா டைமு 8. என்னது டைமு 8? இதுக்கு மேலே நான் எங்கே போயிட்டு சமைக்கிறது சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல, இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் சொல்லிட்டு கேட்க, உனக்கு சமைக்கிற வேலை மிச்சம் சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கலாய்ச்சின்னு சரி சொல்லிட்டாரு. சரி என்னங்க சாப்பிட்லாம், எந்த கடையில் சாப்பிட்லாம் சொல்லிட்டு ஃபேமிலியாக ஒரு டிஸ்கஸ் போட்டு பார்த்தா ஒரே டிராஃபிக்கு. இந்த டிராஃபிக்கில் இப்போ போனாலும் நம்மளால் வீட்டுக்கு போய் சேர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு தரமான ஹோட்டல் கடையாக போயிட்டு உக்காந்துட்டோம். அப்படி நாங்கள் எந்த கடைக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டின்ஸில் இருக்கிற SS பிரியாணி. அங்கே போயிட்டு நாங்கள் என்னென்ன ஆர்டர் போட்டோம்தான் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ், பிரியாணி, அது 2 மட்டும்தான் ஆர்டர் போட்டு இருக்கும்போது என் பெரிய பையன் அம்மா உனக்கு நூடுல்ஸ் எப்படி சாப்பிடணும் தெரியுமான்னு கேட்டான். எப்படா சாப்பிடுவாங்க, ஸ்போக்கில் தாண்டா சாப்பிடுவாங்க நான் சொல்ல, இல்லைம்மா ஸ்போக்கில் சாப்பிடுவாங்க, ஆனால் நான் உனக்கு எப்படி சாப்பிட்டு காமிக்கிறேன் பாரு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தான். என்னடா எப்படா சாப்பிட போகிற சொல்லிட்டு கேட்டால், நீ பாரு உனக்கு தெரியும் சொல்லிட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். என் பெரிய பையன் அந்த மாதிரி சாப்பிட்டு காமிச்சதை பார்த்ததுமே என் சின்ன பையன் என்ன பண்ணான்னா, அம்மா அப்படி சாப்பிடுறது அவன் தப்பாக சாப்பிட்றான், நான் உனக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன்,
பாருமா அப்படி சொல்லிட்டு அவனும் சாப்பிட அவனுங்க அதை ருசிச்சு விளையாடினே சாப்பிடும்போது பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருந்தது. சரி நீங்கள் விளையாடினதெல்லாம் போதும், சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பிட்டான்னு சொல்ல அவனுங்களும் சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண போயிட்டானுங்க. திரும்பி வந்து பார்த்தா டேபிள் மேலே எது எடுத்து கொண்டு வந்து வைக்க தூரமாக இருந்து பார்த்தேன் என் பசங்க டேடி ஏதோ புது ஐட்டம் ஆர்டர் செஞ்சிருக்கிறாரு போல சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா பில்லு. என்னது பில்லா? இது நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லை, டேடி டிபார்ட்மெண்ட்ரா. சரி என்ன எவ்வளோ பில்லு வந்துருக்குது சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு என் பெரிய பையன் அது எடுத்து பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்புறம் அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது சொல்லிட்டு அவங்க டேடி கிட்ட ஒன்று ஒன்றா எடுத்து சொன்னான். சரி நீ சொன்னதெல்லாம் போதும், பில்லு நான் தான் கட்ட போறேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரரு பில்லு எடுத்துன்னு கிளம்பிட்டாரு. கறி சாப்பிட்டு பல்லு குத்தாம போனா எப்படி சொல்லிட்டு என் சின்ன பையன் அதுல இருந்த குச்சி எடுத்து பல்லு குத்த ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீ பல்லு குத்தந்தெல்லாம் போதும், மழை வரா மாதிரி இருக்குது, சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் வாங்கடா சொல்லிட்டு அவனுங்களை கூப்பிட்டுக்கின்னு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. பாய்.